நீட் நெட் குளறுபடி என்னதான் நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நீட் குளறுபடி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நீட் மே மாதம் நம்ம பார்த்தோம். இந்த தேர்வு நடைபெற்றது. +2 முடிச்சுட்டு நீட் தேர்வை எழுதி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேருவார்கள். அதற்கான நீட் தேர்வு இளநிலை நீட். இதில் வினாத்தாள் வெளியானதாக 4-5 மாநிலங்களில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. பீகாரில் 6 பேர் கைது பண்ணி விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில மையங்களில் படித்த மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. தேர்வு மையத்தில் குறைந்த நேரம், அதாவது வினாத்தாள் சேருவதற்கு நேரம் குறைந்து விட்டது. அதனால அவங்களுக்கு கூடுதல் நேரம் வழங்கப்படலை. அதன் காரணமாக அந்த மாணவர்களுக்கு சம வாய்ப்பு இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்தது. அதனால ஒரு 1500 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் தர்றோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டாங்க. ஆனால் அப்படி கருணை மதிப்பெண் வேண்டாம் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னது. அதன் பிறகு அந்த மாணவர்களுக்கு இன்று மறுதேர்வு நடந்திருக்கிறது. எது அந்த 1500 மாணவர்களுக்கு மட்டும். எங்கே இந்த தேர்வு மையத்தில் சரியான நேரம் வழங்கப்படலைன்ற குற்றச்சாட்டு வந்ததோ அங்கே. சரி, இதற்கு பிறகாக இப்போது நீதிமன்றம் நீட் போன்ற விவகாரங்களில் இந்த தேர்வுகளில் 0.0001% குளறுபடி கூட இருக்கக்கூடாது, இருந்தாலும் அது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது. முதல்ல பிரச்சனை இருக்குன்னா அதை ஒத்துக்கங்க, ஏற்றுக்கங்க அப்படின்னு நீதிமன்றம், உச்சநீதிமன்றமே சொன்னது. இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் கடுமையான போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா, நீட் போன்ற தேர்வுகளை தமிழகம் மட்டும் இல்லை, இன்றைக்கு பல மாநிலங்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் எழுந்த குரலானது இந்த கர்நாடகாவில் ஒலிக்கிறது. மகாராஷ்டிராவில் அந்த மாநில முதலமைச்சரை பேசுகிறாரு, உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறாரு. நீட் போன்ற தேர்வுகள் தேவையா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு இந்த நீட் போன்ற தேர்வுகள் நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மற்றும் மத்திய கல்வித்துறை தள்ளப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ஒரு சூழலில் தான் அடுத்த நிகழ்வு, அதாவது நெட் தேர்வு, யுஜிசி நெட் தேர்வு கடந்த வாரம் நடந்தது. அந்த தேர்வு நடந்ததுக்கு அப்புறமா ரத்து செய்யப்பட்டது. என்ன அப்படின்னா, அதுக்கும் வினாத்தாள் வெளியாகிவிட்டது அப்படின்றது தேர்வு முடிந்த பிறகு தெரிகிறது. அதனால நடைபெற்ற அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. எழுதினவங்கலாம் அதுக்கப்புறம் தான் அந்த தேர்வு ரத்து அப்படின்னு நம்ம பார்த்தாங்க. சரி, அந்த தேர்வு எதற்கானது அப்படின்னா, கல்லூரிகளில் பேராசிரியர்களாக, அதாவது இளநிலை பேராசிரியரோ அல்லது உதவி பேராசிரியர்களாக சேர்வதற்கு அல்லது ஸ்டைஃபண்டோடு கூடிய ஆராய்ச்சியாளர்களாக இணைவதற்கான தேர்வு நெட் தேர்வு. அந்த தேர்வு எழுதியவர்களும் அதிருப்தி அடைந்திருக்கிறாங்க. இன்று நடப்பதாக இருந்த நீட் பிஜி தேர்வு, அதாவது எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த படிப்புகளில் சேரக்கூடிய மாணவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய தேர்வு, இந்த தேர்விலும் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. அதனால தான் திடீர்னு தேர்வை, இன்று நடக்கிற இந்த தேர்வை பின்னொரு நாளுக்கு ஒத்தி வச்சு விட்டாங்க. ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு அடுத்தடுத்த சர்ச்சையாக, பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாணவர்கள் ஒருபுறம் கோபமாக இருக்காங்க, எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்குது, நீதிமன்றம் விசாரணை நடத்துது. என்னதான் செய்து மத்திய அரசு அப்படின்ற கேள்வி எழுகிறது. என்ன செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இதுவரை என்ன பண்ணியிருக்காங்க? முதல்ல நெட் தேர்வை ரத்து செய்து விட்டார்கள். அதாவது கடந்த வாரம் நடந்த நெட் தேர்வை வினாத்தாள் வெளியான தெரிந்ததும் ரத்து செய்து விட்டார்கள், யாரும் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு முன்பு. சரி, முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு. இன்று நடப்பதாக இருந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சில இடங்களில் வினாத்தாள் கசிந்ததாக தகவல்கள், அதாவது டார்க் வெப்சைட்னு சொல்கிறாங்க, அந்த வெப்சைட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு இது வெளியானதாக தகவல்கள் வந்ததன் அடிப்படையில் இதுவும் பிரச்சனை ஏறக்கூடாது, சமீபத்திய பிரச்சனைகளோட தொடர்ச்சியாக இது ஆகிவிடக்கூடாதுன்றதால அதை ஒத்திவைத்து விட்டார்கள். சரி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமை, அவங்க அதனுடைய தலைவரை மாற்றி இருக்கிறார்கள், மாற்றி புதிய தலைவரை நியமித்திருக்கிறார்கள். ஸோ இந்த அமைப்பு தான் தேர்வுகளை நடத்துது. எந்த தேர்வுகளை அப்படின்னா, இளநிலை நீட், அதாவது யூஜி நீட் தேர்வை நடத்துது. அதே போல நெட் தேர்வையும் அவங்க தான் நடத்துறாங்க. ஸோ நடந்த இந்த 2 தேர்வுகளும் அவங்க தான் நடத்துறாங்க. ஆனால் இன்று நடப்பதாக இருந்தது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அவங்க நடத்த வேண்டிய தேர்வு. அதுவும் வினாத்தாள் கசிந்திருப்பதாக அந்த தேர்வும் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டாலும் கூட மறுபுறம் சீரமைப்புக்காக இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கிறது. இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவங்க அந்த குழுவினுடைய தலைவராக செயல்பட்டு வெளிப்படையான, நியாயமான, சுமூகமான தேர்வுகளை நடத்துவதற்கு, பிரச்சனை இல்லாத தேர்வுகளை நடத்துவதற்கு டோட்டலாக இந்த சிஸ்டமை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்ற ஆலோசனைகளை பெற இருக்கிறது மத்திய அரசு. இதற்கிடையில் நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்கப்போ அமைச்சர் சொல்றாரு, இல்லை பீகாரில் தான் இது லீக்கே இருக்கு, அது அங்கே மட்டும் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை, அதனால ஒட்டுமொத்த தேர்வுகளை ரத்து செய்ய தேவையில்லை, நீட் தேர்வு அதாவது யூஜி நீட் ரத்து செய்யப்படாது அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. இதன் காரணமாக எதிர்க்கட்சிகள் இன்னும்
கோபமடைந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை காரணமே அதுதானே, ஏன் ரத்து செய்யல அப்படின்ற கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்காங்க. வினாத்தாள் வெளியாவது அப்படின்றது தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல ரொம்ப குறைவான நிகழ்வாக பார்க்கிறோம். வட மாநிலங்கள் இதன் காரணமாக பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதை நோக்கி இந்த நீட் நெட் தேர்வுகள் செல்கிறதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.